மதுரையில் வந்தி என மூதாட்டி பெண் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மதுரையில் சோமசுந்தரர் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார். அதனால் அவள் செய்யும் முதல் பிட்டு என்றும் சோமசுந்தரருக்கே அர்ப்பணம் செய்துவிட்டு பின் தனது விற்பனையை ஆரம்பிப்பாள். ஒரு முறை வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்கின்றது. அரசர் அரிமர்தன பாண்டியரோ வீட்டுக்கு ஒரு கூலியால் வந்து கரையை உயர்த்தும் பணியை செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிடுகின்றார். ஆனால் இந்த மூதாட்டி வீட்டில் யாரும் இல்லை. அவள் தனி கட்டை. என்ன செய்வதென்று அறியாது சோமசுந்தரரிடம் தன் பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறார். பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா விட்டுருவாரா சிவபெருமான்? சிவபெருமானே வந்து கூலியாளாக வந்து மூதாட்டியிடம் கூறுகிறார். பாட்டி, கவலைப்படாத, நான் வீட்டு சார்பில் போய் வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கு உன் பிட்டு மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். பிட்டை கட்டி கொடு, ஒரு வாழை இலையில கட்டி கொடுக்குறாங்க அந்த மூதாட்டி. அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வைகை கரைக்கு செல்கிறார் சிவபெருமான். அங்கு வேலை எதுவும் செய்யாமல் உட்கார்ந்து சந்தோஷமாக பிட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் சிவபெருமான். இதை பார்த்தவுடன் அரசர் அரிமர்தன பாண்டியருக்கு மிகவும் கோபம் வருகிறது. அதனால் பிரம்பெடுத்து அந்த சிவபெருமானை அடிக்கிறார். அந்த அடியானது உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மீதும் விழுகின்றது. அரசர் அரிமர்தன பாண்டியரின் முதுகிலும் அந்த அடி விழுந்தது. வந்தவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து கொண்டார் அரசர். அவரை தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கூறுகிறார் அரசர். இதாங்க சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை.